ஒரு காலை ரித்தி மற்றும் ஜஸ்வந்த் விளையாடத் தோட்டத்துக்கு ஓடிச் சென்றார்கள். ஆனால் அவர்கள் தோட்டம் மிகவும் சோகமாக இருந்தது. செடிகள் உலர்ந்திருந்தன, இலைகள் வாடி விழுந்துவிட்டன, எங்கும் களைகள் வளர்ந்திருந்தன. ஓஹோ, நாம தண்ணீர் ஊற்ற மறந்துட்டோமே என்ற ரித்தி. ஜஸ்வந்த் தலையை சொரிந்து கொண்டே, களைகளையும் எடுத்தே இல்ல என்றான். அந்தச் சமயத்தில் ஒரு கருப்பு காகம் வேலியில் வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்தது. ஆம், நல்ல பழக்கங்களும் செடிகள் போலத்தான். அவற்றையும் தினமும் கவனிக்க வேண்டும். ரித்தி மற்றும் ஜஸ்வந்த் அதிர்ச்சியடைந்தனர். நீ பேசரே என்று கேட்டனர். நான் மாயக்காகம் என்ற காகம். நீங்கள் எனது வார்த்தைகளை கேட்டால் உங்களுக்கு மாய விதைகளைத் தருவேன். அவை அற்புதமான செடிகளாக வளரும். ஆனால் நல்ல பழக்கங்களை தினமும் பின்பற்றணும். ரித்திவும் ஜஸ்வந்தும் ஆர்வமாக செவிமடுத்தனர். காகம் 5 மின்னும் விதைகளை கொடுத்தது. இந்த விதைகள் வளர நீங்கள் இந்த 5 பழக்கங்களை தினமும் பின்பற்றணும் என்றது. முதல் விதை தூய்மை. பல்லு தேய்க்கணும், குளிக்கணும், சுத்தமான துணிகள் அணியணும். இருவரும் சிரித்தார்கள். இது சுலபம். அடுத்தது தயை. பெற்றோர், நண்பர்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும். எப்போதும் நன்றாக பேசணும். ஜஸ்வந்த் தண்ணீர் டப்பாவை ரித்திக்கு தூக்கிக் கொடுத்தான். மூன்றாவது ஆரோக்கிய உணவு. பழங்களும் காய்கறிகளும் சாப்பிடணும். அது உங்களை சிங்கம் மாதிரி வலிமையாக்கும். ஜஸ்வந்த் ஆப்பிள் சாப்பிடும்போது சிங்கம் போல கர்ஜித்தான். நான்காவது கற்றல். புத்தகங்களைப் படிங்க, கேள்விகள் கேளுங்கள். தினமும் புதுசா கற்றுக்கொள்ளுங்கள். ரித்தி ஜஸ்வந்துக்கு கதையை படித்துக் கொடுத்தாள். கடைசியாக பகிர்வு. உங்கள் பொம்மைகள், உணவுகள், மகிழ்ச்சிகள் எல்லாம் பிறருடன் பகிருங்கள். ஜஸ்வந்த் தன் பிடித்த பொம்மைக்காரை ஒரு பொம்மையில்லாத நண்பரிடம் கொடுத்தான். தினமும் ரித்திவும் ஜஸ்வந்தும் இந்த பழக்கங்களை மகிழ்ச்சியுடன் பின்பற்றினர். ஒரு வாரம் கழித்து அவர்கள் தோட்டத்தை பார்த்தார்கள். அதிசயமாக அந்த விதைகள் ஒளிரும் இலைகளும் பொன்னிறக் கனிகளும் கொண்ட மாயச் செடிகளாக முளைத்திருந்தன. தாத்தா சிரித்தார். பாருங்கள், நல்ல பழக்கங்கள் பெரிய பலன்களைத் தரும் என்றார். மாயக்காகம் மேலிருந்து பறந்து, இவற்றைத் தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் தோட்டமும் வாழ்க்கையும் மலர்ந்தே இருக்கும் என்றது. ரித்தி மற்றும் ஜஸ்வந்த் மகிழ்ச்சியுடன் கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள். நல்ல பழக்கங்களின் மந்திரம் அவர்களுக்கு புரிந்துவிட்டது.